மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். சென்னை குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர்கள் குழாய் பதிக்கும் பணிக்காக குழி தோண்டிய போது எம்ஜிஆர் நகர் சக்தி விநாயகர் கோயில் தெருவில் முக்கிய கழிவுநீர் குழாயை உடைத்துவிட்டதால் கழிவுநீர் ஆறு போல ஓடியது. அனைத்து தாழ்வான வீடுகளின் உள்ளேயும் கழிவுநீர் புகுந்துவிட்டதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வீட்டு வாசலுக்கு எதுக்கோ கோன் வந்துச்சுன்னு வெளியே வந்தேன். பார்த்தா வீட்டில் சாக்கடை ஓடிட்டு இருக்கு வாசலில். எட்டி பார்த்தா ஒரு 2015 ஃப்ளட்டில் எப்படி தண்ணி வந்துச்சு அது மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது, சாக்கடை தண்ணி. உடனே எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏஐ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஏஐ ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்னன்னு தெரியலங்க, நானும் செக் பண்ணுறேங்கன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி லோக்கல் கவுன்சிலர் எல்லா குரூப்லேயும் வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமும் கண்ட்ரோல் ஆகலை, தண்ணி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் யாரோ வந்து கொஞ்சம் பம்பிங்கை ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் நின்றுச்சு. திருப்பி பார்த்தா திருப்பி ஓடிச்சு. இப்போ வந்து பார்த்தா ஏதோ பெரிய ஓவர் ப்ரெஷர் ஆகி ஒரு பெரிய லைன் ஓப்பன் ஆகி அப்படியே பஸ்ட் ஆகிருக்கு. ரோடு பொழந்துருக்குது, அது வழியாக தண்ணி வந்துருக்குது. இப்போ திருப்பி பம்பை ஆன் பண்ணால் போச்சு, திருப்பி தண்ணி வந்துடும். தண்ணி எங்கன்னா நேராக கார்பரேஷன் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கும் மாநகராட்சி துவக்க பள்ளிக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தான் போகும். தண்ணி அங்கே போச்சுன்னா எல்லா வியாதியும் வரும். 3-4 வீடு தண்ணி ஏறிச்சு. இப்போ சாக்கடை தண்ணி உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் ரோட்லேருந்து கீழே இருக்கிற வீட்டில் தண்ணி ஏறிச்சு. இது என்ன பண்ணுறாங்க இந்த கான்ட்ராக்ட்காரங்க? 3 வருஷமாக நாங்கள் நாற்று அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வேறு ஒன்றும் பண்ணலங்க. நாற்று அடிக்குது அப்படின்னு முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வேலை ஆரம்பித்தாங்க. நாத்தம் போகுன்னு பார்த்தா இது மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ் அது? இன்றைக்கி பார்த்தா சாக்கடை வருது எங்கள் தெரு ஃபுல்லாக. இது எம்ஜிஆர் நகரை நாசம் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து வந்து தண்ணி சதாப்பட்டு தண்ணி வருதான். பாமர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். 1 மணிக்கு நான் ரோட்டில் எது நிற்கிறோம், வந்து மக்களுக்காக நிற்கிறோம். உடனே நடவடிக்கை எடுத்து நாளைக்கு எங்கள் தெரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தரணும். மாநகராட்சி சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணணும், சம்பை க்ளீன் பண்ணி தரணும், வீடு உள்ள தண்ணி ஏறிச்சு. நீங்கள் தான் ஏன்னா வியாதி வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. இது நியாயமே இல்லைங்க. என்ன ஆட்சி நடக்குது? 26 எங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக வரணும். நான் தமிழ்நாடு நாசம் பண்ணி தான் போகாமல் இருக்கோம். எடுத்துக்காட்டு தான் எம்ஜிஆர் நகர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.